ஹாய்! நானும் ஒரு 1 மந்த்தா சாம்பார் வைக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா கடைசியா எப்போ ஒரு வாரம் இருக்குன்னு நெனைக்கிறேன் சாம்பார் வச்சு. ஏன்னா அந்த முருங்கா ஒரு ரேட் அதிகமானங்காட்டி அது கடையிலேயே விக்கிறது கிடையாது. அதனால நானும் அத வாங்கி சமைக்கிறதே விட்டுட்டேன். அப்புறம் இப்ப தான் அங்க இருந்துச்சுன்னு சொல்லி சாம்பார் வச்சிரலாம். முருங்கா கடையில இருந்துச்சு. அது கம்மியா ஒரு முருங்காவே ரூ. 5 அது உங்க ஊர்ல எவ்வளோன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அப்புறமேட்டு அன்னைக்கு சாம்பார் வச்சு எடுத்துட்டு, அப்புறம் இன்னைக்கு ஒர்க் லோடு கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரிட்ஜ் எல்லாமே அந்த பாக்ஸ் வைக்கிறோம்ல, அங்க கம்முனு ஒரு கவர் வாங்கி போடலான்ட்டு இருக்கோம். ஏன்னா கீழ பொருள் மாவெல்லாம் வைக்கும்போது, அதெல்லாம் கீழ போய் பட்டு ரொம்பவுமே ஃப்ரிட்ஜ் பார்க்கவே மெஸ்ஸியா இருக்கு. அதனாலேயே கொஞ்சம் என்ன பண்றதுன்னு தெரியாம, அதான் தொலாவிட்டு இருக்கேன். அந்த ஃப்ரிட்ஜு போடுற மேட்டு கிடச்சிதுன்னா போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இத ட்ரே கழட்ட முடியல என்னால. அந்த மேல இருக்க ட்ரே எல்லாம் ஈஸியா கழட்டிட்டு, அந்த எக் போட்டிருக்காங்கல்ல, எக் வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே குடுத்துருந்தாங்க. அத கழட்டவே முடியல என்னால. அப்புறம் ஒரு வழியா அத மட்டும் விட்டுட்டு மித்ததெல்லாம் எடுத்து கழட்டிட்டேன். ஆனா எங்க பாப்பா என்ன கிளீன் பண்ணவே உள்ள பக்கத்துல அதை எடுத்து, இத எடுத்து போட எனக்கு வேற ஒரே பயமா இருந்துச்சு. அந்த ட்ரே கீது கீழ தள்ளி விட்டுருவாளோ! ஏன்னா அங்க வைக்கிறதுக்கு இடம் இல்ல. ஏன்னா ஃப்ரிட்ஜ்ல இருந்தது எல்லாத்தையும் எடுத்து அங்க செல்ஃப்ல தான் வச்சிருந்தங்காட்டி கிச்சன்ல எடுத்து தள்ளி விட்டுருவாளோ பயமா இருக்குன்னு அவளையே பார்க்குற மாரி இருந்துச்சு. ஆனா க்ளீன் பண்ணிட்டு பார்த்தா அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இப்போ ஃப்ரிட்ஜ பார்க்கவே புதுசா எப்படி வாங்கும்போது இருந்துச்சோ, அதே மாரி தான் இருந்துச்சு. அப்புறமேட்டு இன்னைக்கு நேத்து எங்க பக்கத்து வீட்டுக்கார அக்கா, அந்த அக்கா மருதாணி அரைச்சிருந்தேன்னு குடுத்துருந்தாங்க. நான் ஒரு கைக்கு மட்டும் தான் வச்சிருந்தேன். இன்னொரு கைக்கு அவர வச்சு விட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். நானும் நேத்தே குடுத்துட்டாங்க. ஓகே கைஸ், நான் சரி ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருந்தேன்.